வெல்கம் பேக் டு சிவா மனசுல சௌமி யூடியூப் சேனல். இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லி vlog எடுத்துட்டு இருக்கோம். வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு எங்க போறோம் அப்படிங்கறத எங்க தலைவர் புஜ்ஜி பாப் சொல்லுவார். எங்க போறோம்னா ஏலகிரி போறோம். ஆமாங்க, ஏலகிரி போகலான்னு பல மாதங்களாக போட்ட பிளானை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஆனால் இன்னைக்கு டிரைவிங் நான் கிடையாது, அருண் தான். அருணோட காரில் போகிறோம், பை ரோடு போகிறோம். அதையும் நம்ம கேப்சர் பண்ணோம். ஓகே, போகலாம் வாங்க. இதோ நாம் போகும் வண்டி வந்து விட்டது. மேடம், எங்கே வந்திருக்கோம்? இவரு தான் எங்கள் டிரைவர். ஆமாம், ருச்சிக்கு என்ன மொத்தமா? பூரி, தோசை. ஓகே, எனக்கும் தோசை. கீர்த்திக்கு என்ன? தோசை. ஓகே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கிளம்பிடும். அதோ பாருங்க, டிஎல்விஓ, அதனால தான் எடுத்துருக்கிறேன். இல்லை, ஐஃபோன் தான் எடுத்துருப்பேன். இது சூப்பராக இருக்குது. இது யாருன்னு தெரியுது உங்களுக்கு? இதுதான் கீர்த்தி. இட்ஸ் டைம் ஃபார் த பிரேக். சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு பிரேக்குக்காக வந்து வண்டி நிப்பாட்டி ஒரு இளநீ குடிச்சிட்டு கிளம்புறோம். அங்கே இளநீ குடித்தேன். இங்கே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகே, இதான் ஏலகிரி மலையாட்டு இருக்குது. மொட்டை மலை தான் நட்டுருக்கேங்க பாருங்க. இல்லை, நம்ம ஏலகிரி இப்போ நம்ம மலை ஏற போகிறோம். இதோ குறுக்க ஒரு குரங்கு வேற போகுது. குறுக்க இந்த கவுசிங் வந்த மாதிரி குறுக்க ஒரு குரங்கு வேற குறுக்க வந்துருச்சு. தமிழ் வளைவு தான் பேர் வச்சிருப்பாங்க. போக்குவரத்து சின்னங்களை பின்பற்றுவோம். ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். நாங்கள் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி லெஃப்ட் நாங்கள் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆஹா, மலைப்பகுதி, மலைவில் முந்தானி. இவரை கொண்டாட்டம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஆனால் ரோடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. மலைப்பாதை, குறுகிய சாலை, கொண்டை ஊசி வளைவு, இடதுபுறமாக செல்க. இதுதான் கொண்டை ஊசி வளைவா? என்னங்கடா அது, ரொம்ப சின்ன கொண்டை ஊசியா இருக்குது. ரொம்ப சின்ன கொண்டை ஊசியா இருக்குங்க. ரோடு சின்ன ரோடு தான். இங்க பாருங்க, மேப் எப்படி காட்டுது. ஆகவே ஜனங்களே, முதல் கொண்டை ஊசி வளைவுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற கொண்டை ஊசி வளைவுகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இரண்டாவது கொண்டை ஊசி வளைவு. அது எல்லாத்துக்கும் தலைவர்கள் பெயர் வச்சிருக்காங்க. இது பாரதியார் வளைவு. பயங்கரமான வளைவா இருக்கு. முன்னாடி போற இந்த வேன்காரன் பறந்து அடிச்சுட்டு போறான் பாருங்க. அதுக்கு பக்கத்துல ஒருத்தன், டேய் ஏன்னா டேய், கொஞ்ச நேரம் பொறுத்து போக முடியாதா அவங்கனால அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சென்னை வண்டி, அவன் சென்னை வண்டி. ஆமா, நம்பர் நோட் பண்ணிக்கங்க போலீஸ். இந்த பாண்டிச்சேரி வண்டி அதே மாதிரி போறான். உள்ள சரக்கு வச்சிருக்காங்க. லாயரா இருந்தா என்ன, உள்ள சரக்கு வச்சிருக்கிறதுனால அடுத்த வளைவு வந்து விட்டது, கொண்டை ஊசி வளைவு. இது வந்து திருவள்ளுவர் வளைவு. இதுதான் திருவள்ளுவர் வளைவு. பூமி என்ன சொத்துதே. பயமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டம் பாருங்க. ரோடு ஆப்போசிட்ல பஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பார்த்து ஜாக்கிரதையா போகணும். பஸ் ஏப்ப விட்டுட்டே போகுது. ஜாலியா இருக்கா? அதேதான். ஓகே, இந்த கொண்டை ஊசி வளைவு பேரு இளங்கோ அடிகள்.
அப்படி இதுதான் எனக்கு திருப்பதி சேஃப் ஃபீல் ஆகும். அப்படி பிளாஸ்டிக் ப்ராஹிபிட்டட், தடை செய்யப்பட்டது. வாகனம் ஓட்டும் பொழுது செல்போன் உபயோகிக்காது. ஓகே, நான் ஓட்டலை, எப்படி ஜாலியா இருந்துச்சா? நான் உபயோகிக்கிறேன். அதான் அத்தவங்க பிடிச்சிருக்கேன். அடுத்ததாக நாம் சந்திக்க போகும் வளைவு கம்பர் வளைவு. கம்பர். அடிக்காதீங்க. Yes. இப்போ நம்ம பார்க்க போறது கம்பருடைய வளைவு. பக்கத்திலே ஒரு முனீஸ்வரர் ஆலயம் மாதிரி இருக்கு. கம்பர் வளைவு, கம்பர் வளைவு. அந்த பஸ் வேற யாரும் முடியல, நீங்க ஃபர்ஸ்ட் கீழ் வந்துருங்க. அதாவது நம்ம செட். 5வது வளைவு என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் பின்னாடி வரணும். வாங்க 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 வாங்க. வரலாம் வரலாம் பா, பைரவா பைரவா. அடுத்ததாக நம்ம சந்திக்க போகும் வளைவு கபிலர் வளைவு. கண்ணாடி போடுங்க. கபிலர். மலைக்குள்ள கண்ணாடி போடுவாங்களா உங்களுக்கு வேற வேலையே? வண்டி வருது, வண்டி வருது. ஓகேங்க ஓகே, ஒன்றும் பதட்டப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. உங்க பதட்டத்தை உங்களோட வச்சுக்கோ. உங்க பதட்டத்தை உங்களோட வச்சு டிரைவர் மேல போடக்கூடாது. மங்களம் மங்களம் உண்டாகட்டும். ஆமா, ஏற்கனவே நீ உண்டாயிதான் இருக்க. இதுல மங்களத்தை வேற உண்டாக்கணுமா? அது என் பாக்கியம். அடுத்ததாக ஔவையார் அவர்களின் வளைவு. ஔவையார் வளைவை இருங்க அவன் நிறுத்திக்கிட்டான், நல்லவன். அதே மாதிரி நிறுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கும் பாதுகாப்பு. அந்த பாருங்க, இந்த காருக்காரங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க. இந்த மாதிரி வண்டி நிறுத்தி வந்தீங்கன்னா இறங்கும் போதும் ஈஸியா இருக்கும். பாத்தீங்களா இல்லையா? அடே அப்பா, ஏக்கா இதெல்லாம் தேவையாக்கா, ஏக்கா இப்படி எல்லாம் பண்றீங்க? அடுத்ததாக பாரிவள்ளல் வளைவு. இது பாரி வளைவு. அடுத்ததாக 9வது வளைவா? அப்ப அந்த 9வது வளைவு இல்ல, அவங்க தானே அது? இல்லைங்க, வாய்ப்பு இல்லைங்க, அதான் இருக்காது. இது 9வது வளைவு காரி வளைவு. ரைட் ஏரியா இருக்கும். அவ்வளோதான். சில இடங்கள்ல பாதை கொஞ்சம் இதாகவே இருக்கு, ஃப்ரீயாகவே. உள்ளது. ஊர்ல இல்லாத பாக்கா என்னால இங்க 11 மணிக்கு ஓரி வளைவு. முன்னாடி நம்ம பார்த்தது பாரி வளைவு, இப்போ ஓரி வளைவு. ஓரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதான் அது. ஆமாங்க, இதான் ஓரி வளைவு. இதான் வியூ பாயிண்ட் இருக்குது. ஜனங்க நிறுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. சரி நம்ம போவோம். இங்க ஒண்ணுமே தெரியாதே. இந்த பாதை என்ன தெரியும்? இதான் வியூ பாயிண்டா இருக்கும் போல இருக்கு. மங்கி பாரு, நடு ரோட்ல மங்கி நவருங்க. ஆமா, அங்க வருங்க, காருக்குள்ள ஏற பார்த்துட்டு இருக்குது. அடுத்ததாக நம்ம சந்திக்க போகும் வளைவு ஆய் வளைவு. இங்கதான் ஆய் வென்று போகலாம். ஆய் வளைவு. ஆய் வளைவா? இங்க வர இங்க இருக்கிறவங்கலாம் வந்து ஆய் இருந்துட்டு போய்க்கலாம். அதனால ஆய் வளைவு. அது அப்படி இல்லை, ஆய் வளைவு அப்படிம்பாங்க. அதுக்காக ஆய் வளைவு. இது அதியமான் வளைவு. இது பாத்தீங்கன்னா 12வது வளைவு அதியமான் வளைவு. விசிபிலிட்டி இல்லை பாருங்க. இது வளைவே கிடையாது, ஆனா சாதா வளைவு. இதன் பெயர் சாதா வளைவு, கொண்டை ஊசி வளைவு இல்லை. இங்க பாருங்க, மணி 10 மணி, 10:30 மணிக்கு இருக்கிற மாதிரியா இருக்குது. ஃபாகி டே. அந்த தமிழ்நாடு வனத்துறை வேற இருக்காங்க. ஓ மை குட்னஸ். அமெரிக்கா, ஆமா. ஓப்சி, லுக் அட் தட். சூப்பர் கிளைமேட். அங்க பாருங்க, வெறித்தனமா இருக்கு. வெறித்தனம், வெறித்தனம் ஓவர்லோடு. ஆனா மக்கா ஒண்ணும் தெரியலடா, ஒண்ணும் தெரியல. என்ன ஏசி போடணுமோ? நீங்க செகண்ட்லேயே போட்டுங்க, அதான் சேஃப்டி. இல்லைங்க, தேர்ட்ல போட்டிருக்கீங்க, ஏற மாட்டேங்குது பாருங்க. இல்ல அந்த இது தெரியலங்க, எனக்கு கண்ணு தெரியாது. சின்ன கண்ணாடி குடிச்சுனா ஏங்க, நீங்க கண்ணாடி போட்டாலும் கண்டு தெரியாதுங்க. இது நீங்க இதுதான் போடணும். ஏசி அந்த இதை பண்ணுவோம்ல. கடவுளே, என்ன இது? டேய் இருங்கடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன டேய், என்னடா பண்ணிட்டு ரீல்ஸா? ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க டேய். அவன் பாதை தெரியலன்னு இருக்கிறான். பாதை தெரியாம பாதை மறந்த பிறகும் இன்னும் பாதை இல்ல, என்ன முடிஞ்சிருச்சா? என்னது?
கத்த முடியாது. சனங்களே பாருங்க, வழி தெரியல. குரங்குகள், வனவிலங்கு அதெல்லாம் இருக்கட்டும். பார்த்து போங்க. நல்லி வளைவு. நல்லி வளைவு, நல்லி குப்புச்சாமி செட்டியார் வளைவு. அண்ணே அண்ணே இருண்ணே, என்னண்ணே நீ என்னண்ணே லூஸ் தான், கொஞ்சம் லூஸாக தான் போகணும். வேகன் வளைவு மற்றும் வழங்குபவர்கள் வேகன் வளைவு, இணைந்து வழங்குபவர்கள் நல்லி வளைவு மற்றும் ஸ்ரீராம் ரெசிடென்சி. சன்னா சன்னு இல்லை, இவர் எல்லாம் ரீல்ஸ் தான். எல்லாம் நமக்கு மேலே இருப்பாங்க போல. பாரு கீர்த்தி, இங்க பாரு நிறைய ஐட்டங்கள் இருக்கு.